பின்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த திருப்பாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 8வது பாட்டு. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். என்ன அருமையாக கூப்பிடுகிறார்கள். கோதுகலமுடைய பாவாய் பெய்ப்பண்ணே என்றார்கள் முன்னால். இப்பொழுது கோதுகலம் குதூகலம் என்ற வடமொழி பதம் தமிழிலே கோதுகலம் என்று சொல்லுகிறார்கள். குதூகலம் உள்ள பெண்மணி இவள் யார்? எல்லோரும் வந்து அழைக்கும்படி கிருஷ்ணனாலே விரும்பப்பட்டவளான ஒருத்தியை, கிருஷ்ணனாலேயே விரும்பப்பட்டவள் வைத்து கொள்ளுங்கள். ராதையை போலே ஒரு கோபிகை. ஆமாம், கிருஷ்ணனாலேயே விரும்பப்பட்டவள். அவள் பொழுது பிடிந்து விட்டது என்று வாசலிலே வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி வானரர்கள் நடுவிலே இருக்கிற ராமனை பார்க்க வந்த விபீஷண ஆழ்வான் வாசலிலே காத்து கொண்டிருப்பது போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். பகவானை உணர்ந்தவர்கள் ஓடி வந்து விடுவார்கள். இவளும் உணர்ந்தவள்தான், உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இவர்கள் எழுப்பட்டுமே வரட்டுமே என்று கேட்கிறார்கள். கீழ்வானம் வெள்ளன்று கோதுகலமுடைய பாவாய், கிருஷ்ணனுடைய விருப்பமுடைய பெண்ணே, கீழ்வானம் கிழக்கு திக்கிலே ஆகாசமானது வெள்ளன்று வெளுத்து விட்டது, எருமைகள் மேய போய்விட்டது. எருமைகள் மேய போனது எப்படி தெரிந்தது? கீழ்வானம் வெளுத்து விட்டது. அது வெளுப்பு, எருமை கருப்பு. அதனால் அந்த வித்தியாசத்தில் தெரிஞ்சது எங்களுக்கு. அது வெளுத்தது, இது கருத்தது. அப்போ வித்தியாசம் தெரியுமே. எப்போவுமே எதிரிடையாக இருக்கும்பொழுது வித்தியாசத்திலே கண்டுபிடித்து விடுவோமே நாம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மிக்குள்ள பிள்ளைகள் மேழ்வான் பரந்தனகான். அவள் உடனே சொல்கிறா,
கீழ்வானம் வெளுத்துருத்துன்னு இவா சொல்கிறா. உங்களுக்கு பால் தயிர் இந்த மாதிரி வெளுத்த பதார்த்தத்தையே பார்த்து பார்த்து எதை பார்த்தாலும் உங்களுக்கு வெளுப்பாக தெரியறது. இதுலேருந்து தான் வச்சனம் வந்தது, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறான்னு. இந்த பால் தயிரையே பார்க்குறவாளுக்கு பாருங்கோ, பொழுது விடிஞ்சதுலேருந்து அவன் ஒருத்தன் பால் வியாபாரியாக இருக்கா, தயிர் விற்கிறான், எல்லாமே பாலும் தயிரும் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு எதை பார்த்தாலும் வெளுப்பாகவே தெரியும். அவள் கண்ணுக்கு பால் தயிராகவே படும். ஏன்னா அவளுக்கு இதையே பார்த்துன்னு இருக்கா. ஆமாம், நம்ம என்னத்தை பார்த்து எதில் ஈடுபடுறோமோ நமக்கு அதுதான் இருக்கும், நமக்கு வந்துடும். நம்மளுக்கு எதை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். ஆமாம், இந்த இப்போ கம்ப்யூட்டர் வந்திருக்கு, கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறா. இந்த கம்ப்யூட்டர் எப்படி வச்சுருக்கிறவன் சில பேர் பாருங்கள், உட்காந்தவொடனே வெறுமனை அவனை டேபிளில் உட்காந்துங்க. நீங்கள் வெறுமனை டேபிளில் சேரில் உட்காந்த உடனே அவன் கை என்ன பண்ணும், இப்படி தான் தட்டுவான் அவன் இந்த டேபிளை. ஏன்னு கேட்டால் அவனுக்கு கம்ப்யூட்டரே தட்டி வழக்கம். இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவன் மாதிரி. இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவாளை பாருங்க, அவளுக்கு எப்போவுமே கை இப்படி தான் போகும். ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படிம்பா, இந்த கை இப்படி தான் போகும். ஏன்னா அவளுக்கு அந்த ஹார்மோனியத்திலே ஈடுபாடு இருக்கிறதுனால. அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே வெளுத்து இருக்கிறது. ஆமாம், கீழ்வானம் வெள்ளென்று திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சென்று பின்னாலே சொல்ல இருக்கிறார்கள். வெளுத்திருக்கக்கூடும். உங்களுக்கு எதை பார்த்தாலும் வெளுப்பாக தெரியக்கூடியவர்கள். எருமைகள் பனிப்புல் மேய சென்று விட்டது என்று சொல்லுகிறார்கள். மேற்றின மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் என்று ஆழ்வார் சாதித்தது போலே இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். சிறு வீடு சிறிது பொழுது அவிழ்த்து விடுவார்கள், காலையிலே பாலை கறந்த உடனே. அதனால்தான் சொல்லுகிறார்கள். ஆமாம், ஆயர்கள் பரிபாஷை. ஆமாம், கல்பசு பெரியாழ்வார் திருமகள் அல்லவா அவர்கள். அக்னி கோத்திர ஹோமங்களின் வாஜியரை தவிர்த்து இடைச்சியாய் எருமைகளின் சிறு வீடு. அவர் தன்னை ஆய்ப்பாடியாக பாவித்து கொண்டதனால் வித்தியாசத்தை அறியும்படி மெய்ப்பாடு சொல்லுகிறார்கள். பரந்தனகான் காலிப்பின் போகும் பிள்ளை என்றோ, காலினா கிருஷ்ணனை சொல்லுகிறார்கள். பசுமாடு எருமாடுக்கு பின்னால் செல்லக்கூடியவன். பின் யாரை காண்பது, நாம் உயிரை தரிக்க உங்களுடைய முக ஒளியைக் கண்டு சிதறிப்போகிற இருளைக் கண்டு எருமைகள் என்று பிரமிக்கிறீர்கள். சிதறி போகிற இருட்டு செதறி போகிறது. சூரிய வெளிச்சம் வந்தோடனே இருட்டு செதறும். அந்த செதற இருட்டை பார்த்து நீங்கள் எரும மாடு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ என்று அவள் உள்ளே இருந்து கேட்கிறாள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய், நீ குதூகலம் உள்ளவள், நீ குதூகலம் உள்ள பாவை. ஏன் தெரியுமா, நீ கிருஷ்ணானுபவத்தை திளைக்கக்கூடியவள். ஆமாம், திருவேங்கட யாத்திரை செய்வார் போலே, அக்ரூரன் கிருஷ்ணனை பார்க்க போனது போலே இவர்கள் போகிறார்கள். போவான் போகின்றாரை, ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்வோரை. அக்ரூரன் கிருஷ்ணனை பார்க்கிறோம் என்பதனால் கம்சன் ஏவலிலே போகிறான். அக்ரூரன் பிரியமாக செல்லுகிறான். அக்ரூர பிரிய சக்கரதரேதி பாடுறான். அக்ரூரன் மாதிரி பக்தி செலுத்தணும். கம்சனை இவனை கொல்லப்போ அழைக்கிறான் என்பதல்ல, கிருஷ்ணனை பார்க்க அழைத்தானே, நம்மை அனுப்பினானே, அதனால் போகிறார் அவர். திருவேங்கட யாத்திரை செல்வோரை போலே பிரயோஜனமாக கொண்டு போனார்கள். சில பேர் பார்த்தீர்கள், ஆனால் நான் திருவேங்கடம் போகிறேன், திருவேங்கடம்னா திருப்பதி, நான் திருப்பதி போகிறேன், எப்போ கேட்டாலும் 15 நாளைக்கு ஒரு தடவை நான் திருப்பதி போகிறேன் திருப்பதி போகிறேன்னு சொல்லுவார்கள் சில பேருக்கு. சில பேர் பார்த்தீர்களேனால் சுற்றி இருக்கிற கிராம கோயில்களுக்கு சதா போய் கொண்டிருப்பார்கள். அவர்கள் போன அழகை நீ கேட்கவில்லையோ என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அவர்கள் போன அழகை கேட்கவில்லையோ என்று போகாமல் காத்து, நீ அதனாலே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நாங்கள் அப்படியே நிறுத்திவிட்டு உன்னை கூப்பிடுவதற்கு வந்திருக்கிறோம். அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் தேடிக்கொண்டு செல்வதற்கு, கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பதற்கு நீயும் வேண்டும் என்று. கோதுகலமுடைய பாவாய், கிருஷ்ணனாலே கொண்டாடப்படக்கூடியவள் நீ, அதனாலே உனக்கு குதூகலம் இருக்கிறது பாவாய். ஏன்னா நாளைக்கு நாங்கள் தனியாக போனால் அவள் ஏன் வரவில்லை என்று கேட்பான். அதற்காகவே அழைக்க வந்துள்ளோம் உன்னை. கோதுகலம் உடைய பாவாய், நீ பெண் பிள்ளையாயிற்றே, பெண்ணின் வருத்தம் அறியாத
பெருமானைப் போல் நீயும் இருக்கலாமோ? நீ பெண், அவன் பெண்ணின் வருத்தம் தெரிய நாரீணாம் உத்தமவதுகு என்று பட்டவளன்றோ? நீ அதனால் உத்தமமான பெண், எழுந்திராய். நீ புறப்பட்டு எங்களுடன் கூட வேண்டியது வேண்டாம். நீ எழுந்திருக்கும் அழகை பார்க்கவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். எழுந்திராய், நீ வா, உன் வாசலிலே வந்து எழுப்ப நீ எழுந்திராய். நாங்கள் வந்திருக்கிறோம், எழுந்திருந்து நாங்கள் பாடி இதற்கு முன் பெற்ற செல்வத்தைப் போலவே நான் இப்போதும் பெறப்போகிற செல்வம். நம்மையும் கிருஷ்ணனையும் பிரித்து வைத்திருந்ததனால் ஊராருக்கு தெரியாதபடி நெஞ்சாலே கிருஷ்ணனை அனுபவித்து வந்தோம். கிருஷ்ணானுபவத்தை பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கா, பையத்துயின்ற பரமன் அடிபாடி. இங்கேயும் சொல்லுகிறார்கள், எழுந்திராய் பாடி பறை கொண்டு. நாங்கள் பறையானது பகவானை அடைகின்றதுதான், வேறு ஒன்றுமல்ல. பாடி பறை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஊருக்கு நோன்பு, பறைங்கிறது நோன்பு. நாங்கள் எப்பவுமே கோவிந்தன் நாமாவை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடுன்னு பின்னாலே சொல்ல இருக்கிறார்கள். கடைசியிலே சொன்னார்கள் அன்றோ இவர்கள், நாங்கள் யாரை பாடி வந்தோம்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய், நம் விரோதத்தை போக்க வந்தவன் மாவாய் பிளந்தான். குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி. போன பாசுரத்திலேயும் சொன்னார்கள், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே. குதிரை வடிவத்தில் வந்தான் ஒரு ராட்சசன். ஒரு ராட்சசன் சக்கரத்திலே வந்தான். ஒரு பெண்மணி, ராட்சச பெண்மணி, நல்ல பெண்மணியாக வந்தாள். இவன் குதிரை வடிவத்திலே வந்தான். அதனால்தான் அந்த குதிரை வடிவத்திலே வந்தவனை வதம் செய்தான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை மாவாய் பிளந்தான். அதனால் இந்த பாசுரத்திலும் கேசவ சப்தத்தை சொல்லுகிறார்கள். கேசி என்ற ராட்சசனை வதம் செய்தவனை நாங்கள் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாம், ஆனால் அவன் யார்? யசோதையினுடைய சகோதரனா? இல்லை, தேவகி சகோதரன். அந்த மாமனை வதம் செய்தான். குதிரை வடிவத்தில் வந்தவனை வதம் செய்தான். தாஜர்வாள் சொல்றார், சோதர மாவன மதுரலி மடுகிதே யசோதகம் தனனி பாரோ யாதவனி பா எதுக்குள்ள நந்தன மாதவ மதுசூதன் பாரோ. அவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். மாவாய் பிளந்தானை, குதிரை வடிவத்தில் வந்தவனை கிழித்து எடுத்தான். பாருங்க எவ்வளவு கஷ்டம் என்று. இந்த குதிரைக்குள் அந்த ராட்சசன் புகுந்து கொண்டிருக்கிறான் என்று கண்டுபிடித்தல்லவா செய்ய வேண்டும். ஆமாம், அவர் சொல்லுகிறார், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். எல்லாரும் தேவர்கள், எல்லா தேவர்களுக்கும் தலைவன் மகாதேவன். அவ எல்லாருக்கும் தலைவன் இவன், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். அதைத்தான் தேவபந்தான் நம்ம ரெங்க பந்தானோ தேவர தேவசி காமணி பந்தனோ உரக ஜயன பந்த கருடக மன பந்த நரகொல்லி தவ பந்த நாராயண பந்தனோ. ராஜர்வாள் சொல்கிறார், தேவாதி தேவனை தேவபந்தா நம்ம ரெங்க பந்தானோ சுவாமி பந்தானோ சொல்கிறார். அவன் நாராயணன், ஏற்கனவே சொன்ன நாராயணன் மூர்த்தி கேசவன். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார்கள். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். அவன்தான் இந்த உலகத்திலே எல்லாரையும் ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தி. கர்த்தா, கர்த்தா, கர்த்தர். நீங்கள் கர்த்தர்னா இப்போ யாரையோ சொல்லின்னு இருக்கா. கர்த்தருங்கிற பதம் சமஸ்கிருத பதம், நடத்துபவன். கர்த்தானா நடத்துபவன், செய்பவன். அதை இயக்குபவன் யார்? கர்த்தர். யார்? கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு பேர் தான் அது. அந்த கிருஷ்ணன் தான் நம்மை நடத்துபவன். அவனுக்கு புண்ணிய பாவம் கிடையாது. நமக்கு இருக்கின்ற புண்ணிய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிப்பவன். சென்று நாம் சேவித்தால். ஒரு பதம் போடுற பாருங்க, இஃப் கிளாஸ் சேவித்தால்.
அப்போ மாவாய் பிளந்தானை நீ சேவித்தால், அப்போ குதிரை வடிவத்திலே வந்த ராட்சசனை வதம் செய்தவனை சேவிக்கணும்னர். இப்போ ஏன் இதை சொல்கிறா? இப்போ நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த வடிவத்தில் பொல்லாதவா வருவான்னு தெரியாது. தெருவில் போகிறோம், ரோட்டில் நடந்து போனாலே கஷ்டமாக இருக்குது. இந்தியெல்லாம் எங்கேயோ திருடன் வருவான்னா, இப்போ திருடன்லாம் ரோட்லேயே வரான். இன்றைக்கி டிவியில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். எப்படிறான்னா ரோட்டில் ஃபோன் பேசின்னு போகிறான். இனிமேல் ஃபோன் பேசின்னு போகிறதுக்கு கூட ரொம்ப பாதுகாப்பாக போகணும் போல் இருக்குது. இந்த ஃபோனை இனிமேல் ஃபோனை என்ன பண்ணணும், இயர்ஃபோன் வச்சு தான் பேசணுங்கிறது கொண்டு வந்தது கரெக்டு தான். ஏன்னா ஃபோனை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். இப்படி ஃபோனை வச்சுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு போகிறான், பேசிக்கிட்டு ரோட்டில் ஆனந்தமாக போயின்னு இருக்கான். 2 பேர் பின்னால் பைக்கில் வந்து அப்படியே ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். அவன் பைக்கில் ஓட்டம் எடுத்துடுறான். இவன் அப்புறம் எங்கே போய் பிடிக்கிறது? அவனை கொஞ்சம் யோசிக்க வேணாமோ? அவன் இப்படி வச்சுன்னு அலோன்னு பேசின்னு போகிறான், அவனை பிடிச்சி அப்படியே எடுத்துன்னு போய்ட்றான். அதனால் இப்போ ராட்சசாள் அப்போ குதிரை வடிவத்தில் வந்தால் இன்றைக்கி பைக்கு ரூபத்தில் வந்து பைக்கில் உட்காந்து வரான். அதனால் இப்போ எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. இந்த பைக்கு, காரு, இந்த ஸ்கூட்டர் இதெல்லாம் என்ன சொல்கிறா, எவ்வளவு ஹார்ஸ் பவர்னு சொல்கிறான். இப்போது இத்தனை ஹார்ஸ் பவரில் ஓடுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேள. முதல்ல ஹார்ஸில் தான் வந்தான். யார்? அந்த ராட்சசன். அந்த காலத்தில் குதிரையை ஓட்டின்னு தான் சண்டை போட்டான். 4 குதிரையை வச்சுக்கிண்டு 4 குதிரை பவரை இப்போ ஒரு ஜீப்பில் வச்சுருக்கான், ஒரு காரில் வச்சுருக்கான். இத்தனை ஹார்ஸ் பவர்னு. அப்போ வந்து 4 குதிரையை வச்சு பூட்டி ஓட்டுறது கஷ்டம். இன்றைக்கி அதுதான் இப்போ என்ன சொல்கிறா, ஒரு பஸ்ஸு வந்து மோதிடுத்து அப்படின்னா என்ன சொல்கிறா, அந்த ஓட்டுநருடைய கண்ட்ரோலில் இல்லாமல் சரிகட்டு ஓடியதுங்கிறான். சரிகட்டு ஓடினதுனால என்னாச்சும், அந்த குதிரை பவர் தானே வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். அது அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கா. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. தேவாதி தேவனவன், தேவன் தேவர்களுக்கு தலைவன், எல்லா தேவர்களுக்கும் தலைவன், மகாதேவனுக்கும் தலைவன், தேவாதி தேவனை. ஆக மல்லரை மாட்டிய சாணூரன், மல்லன், முஷ்டிகன், இந்த மாதிரி ராட்சசாலாம் வதம் பண்ணவனாம். மன்னார்குடி க்ஷேத்திரத்தில் தீட்சிதர் பாடுறார். சாணூர மல்ல ஹரண பூணதர. சாணூரன், மல்லன், முஷ்டிகன், இவ்வளவு பேர் எல்லாரையும் வதம் பண்ணவன். ஆமாம். சகடாசுரன், சகடாசூர முர எல்லாரையும் வதம் பண்ணவன். அவன் சாமானியப்பட்டவன் இல்லை, எல்லாரையும் வதம் பண்ண பகவான். அவன் சாதாரணப்பட்டவனா, பார்க்கறதுக்கு சின்னவனாக இருக்கான்னு பார்க்குறியா? பல்ல கோபால பாலயாம் சுமாம் ஹரிப. அவன் யார்? பாலகோபாலன். அவன் பாலனா வந்தான். செய்த காரியமெல்லாம் உயர்ந்த காரியம். ஏன்னால் அவன் பகவான், தேவாதி தேவன் அவன். அதை இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்கோ. இப்போது வந்து என்ன சொல்கிறோம், பெரிய கலெக்டராக இருக்கான், மந்திரியாக இருக்கான், கவர்னராக இருக்கா. அவள் வந்து ரோட்டில் வந்து பெருக்கிறா. அவள் ஸ்வச் பாரதம் அப்படின்னு பெருக்கிறவனே டிவி கேமராலாம் போகிறது அங்கே. அவர் நம்மளும் தான் தெருவில் பெருக்கிறோம். நம்ம பெருக்கிற போது டிவிக்காரா வருவாளா? வரமாட்டான். அந்த கவர்னர் வரா, மந்திரி வரா, ரோட்டை பெருக்கிறான்னா எல்லா சேனல்லேருந்து கேமராமேன் வருவான். அப்படி ஃபோட்டோ எடுப்பான். அப்படி எடுத்து உடனே நியூஸில் போடுவாள், கவர்னர் பெருக்கினார், முதல் மந்திரி பெருக்கினார் அப்படின்னு. ஆனால் நாம தெருவில் தினம் பெருக்கிறோம். நம்மள யாராவது ஃபோட்டோ எடுப்பாளோ? ஒருத்தரும் எடுக்க மாட்டான். அது மாதிரி பகவான் வந்திருக்கான், குழந்தையாக வந்திருக்கான், அவன் மதம் பண்ணான். அதனால தான் அதை சொல்கிறோம். இப்போ நம்மளுக்குள்ளேயே உயர்ந்த பதவியில் இருக்கிறவா வந்து ஒரு காரியம் பண்ணால் கொண்டாடி செய்கிறோமே. ஏன்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவா நமக்காக இப்படி வந்து பண்ணுறாளே அப்படின்னு கொண்டாடுறோம். அதுபோல் பகவான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன், அவன் நமக்காக வந்து செய்கிறான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம சேவிக்கணும். இதுலேருந்து என்ன அர்த்தம்? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவா நமக்காக எளிமையாக வந்து செய்கிறாளே, அவளை போய் நம்ம சேவிக்கணும். நாம் போய் சேவித்தால் அவன் நமக்கு எப்படி கிருபை பண்ணுவான்? ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்
ஆகா, இவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் கிருபை செய்ய வேண்டாமோ? மனுஷர்களுடைய துக்கங்களிலே ராமபெருமான் தனக்கு வர துக்கத்தை காட்டிலும் கவலை உடையவனாயிருப்பான். நன்கு ராமாயணத்தில் பாருங்க, கைகை காட்டுக்கு போன்னு சொன்னபோது துக்கப்படலை. சுக்ரீவனை வாலியை இம்சப்படுத்துறான்னு தெரிஞ்ச உடனே துக்கப்பட்டான், கஷ்டப்படுத்தி கொண்டான். அவன் விபீஷணன் வந்து சரணாகதி செய்த உடனே ராவணனை சம்ஹாரம் செய்கிறேன் என சொல்லுகிறான். பாருங்கள், அதனால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்காக பகவான் இறங்கி வரக்கூடியவன். அதைத்தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நாம் எல்லோரும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சித்த முன்னால் சொன்னேன்னா உயர்ந்த பதவியில் இருக்கிறவா இறங்கி வரணும்னு. இதில் 2வது விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவா எப்போவுமே எளிமையாக இருக்கணும், பகவான்கிட்ட கற்றுக்கணும். நாம் பெரிய ஒரு நிர்வாகத்தில் அதிகாரியாக இருக்கோம், டிவி சேனலில் அதிகாரியாக இருக்கும், இல்லை ஒரு பேங்கில் அதிகாரியாக இருக்கும், ஒரு எல்ஐசியில் அதிகாரியாக இருக்கும். கீழே சாதாரணமாக வந்து வேலை செய்யணும், வரக்கூடிய அடியார்களுக்கு தொண்டு பண்ணணும். ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கா, மந்திரியாக இருக்கா, அவரே என்ன பண்ணணும், தெருவில் வந்து உங்கள் தெருவு நல்லா இருக்கா, சாக்கடை தண்ணி ஒழுங்காக போகிறதா, இதெல்லாம் ரோட்டில் வந்து கேட்கணும். அது கேட்காதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. கேட்கணும்னு சொல்கிறோம், அப்படி ஒருத்தர் கேட்டால் நல்லது, கேட்கணும். கேட்குறவா இருக்கா, இன்னமும் எல்லோரும் கேட்கணும்னு விரும்புகிறோம். இந்த பாசுரத்தை சொல்லி பகவான்கிட்ட கற்றுக்கணும். எளிமை, போன பாசுரத்தில் பார்த்தோம், சௌசீல்யம், சௌலபியம். இன்னொருத்தருடைய கஷ்டம் நமக்கு எப்படி தெரியும்? அந்த கஷ்டத்திலே நாம் ஈடுபட்டால்தான் நமக்கு இன்னொருத்தருடைய கஷ்டம் தெரியும், இல்லைன்னா கஷ்டம் தெரியாது. இன்னொருத்தருடைய கஷ்டம், டாக்டர் என்ன பண்ணுறார், ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறார் என்ன வியாதின்னு. நமக்குள்ளே நம்ம உடம்பை தொட்டு பார்த்து நமக்கு அந்த மாத்திரை மருந்தை கொடுக்குறாரு. கேட்குறார், இப்படி வயிற்றை தொட்டு பார்த்து, வயிற்றை வலிக்கிறதா, இங்கே வலிக்கிறதா, அங்கே வலிக்கிறதா. அவர் தொடாமல் அப்படி ஓரமாக நின்றுட்டு சொல்கிறத கேட்குறான்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன பண்ணுறது, வயிற்றை வலிக்க, சரி இந்த மாத்திரை அப்படின்னா தரார். இல்லையே, நம்மோடு ஐக்கியமாறார், நம்மளோட கேட்குறாரு, எத்தனை நாளாக உங்களுக்கு இப்படி இருக்குது, பிரியமாக கேட்குறாரு. அதைத்தான் நம்ம போய் கேட்டவுடனே அவன் எப்படி துக்க பிரகரணத்தினாலே சொல்லணுமாம், அவன் அப்படி சொல்ல வேண்டுமாம், எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து, அதில் என்ன சொல்கிறா, ஆராய்ந்து சொல்லணும், எடுத்த அடுப்பிலே சொல்லக்கூடாது. ஐயோ என்று தயை பண்ணணும். கஜராஜன் கூப்பிட்ட உடனே ஐயோ என்று இறங்கி வந்தவன். நம்ம ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறார், நம்ம அவள்கிட்ட, நம்ம குழந்தை வருது, ஸ்கூல்லேருந்து வருது, அழுதுண்டே வரான் குழந்தை. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், குழந்தைய எடுப்பு வச்சு நீ எண்டா கண்டு அழற அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்மளும் தான் அழறோம். அப்போது எனக்கு இந்த மாதிரி இந்த கணக்கு புரியலை, இது எனக்கு சொல்லிக் கொடு, நாளைக்கு எழுதணும், டீச்சர் கோச்சு பண்ணி அப்படின்னு ஒன்று. நம்ம ஒன்று கவலைப்படாது, நானும் உனக்கு அது அந்த கணக்கை சொல்லித்தரேன். நமக்கு அது என்றைக்கோ படிச்சிருப்போம், அது திருப்பி ஒரு தடவை படித்து ஆராய்ந்து இந்த கணக்கை எப்படித்தான் போடணும் அப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ நாம் அப்போ என்ன நாம் பிஇ படித்தாச்சு, நாம் படித்தாச்சு. ஆனால் நம்ம அது குழந்தை இப்போ 5ஆம் கிளாஸு. இப்போ நம்ம அந்த 5ஆம் கிளாஸ் படிப்பை திருப்பி படித்து, நாமளும் 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி படித்து அதை எப்படி சொல்லித்தரணும்னு சொல்லி கொடுக்குறோம், ஆராய்ந்து. அது மாதிரி பகவானை பார்த்து சொல்கிறா, ஆராய்ந்து அருளேலோர் ஐயோஹோ என்று இறங்கி. யாரா உண்மையான வைஷ்ணவன்னா, நெத்தியில் திருமண் காப்பு இருக்கிறதுனாலையோ புறத்தில் இருக்கிற சின்னங்களினாலே ஒருவன் வைஷ்ணவன் அல்ல. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி ஐயோ என்று இறங்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன். ஐயோ இவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று ஆராய்ந்து சொல்லணும். மாவாய் பிளந்தானை நமக்கு சொல்பவன் யார்? அவன்தான், வேறு யாரும் சொல்ல மாட்டான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, நமக்கு தேவாதி தேவன் தான் நமக்கு ரட்சிக்கக்கூடியவன், வேறு யாரும் நம்மை ரட்சிப்பவன் அல்ல என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன சுவாபதேசம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்மை ரட்சிக்கக்கூடியவன் பகவான், அவனை போய் சேரணும். கேசி என்ற ராட்சசனை வதம் செய்தவன், குதிரையாக வந்தவனை, சகடாசுரனை, எல்லோரையும் வதம் செய்தவன், நமக்காக இந்த உலகத்திலே வருகின்ற துன்பத்தை போக்கக்கூடியவன், எளிமையானவன்.
பகவானிடத்தில் அந்த எளிமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார்கள். அந்த எளிமைதான் நம்மை காக்கக்கூடியது. தொடர்ந்து பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கூறி வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அந்த ஜெகத்குரு, அந்த ஜெகநாதன் தான் நம்ம எல்லாரும் ரட்சிப்பவன், ஆராய்ந்து ரட்சிப்பவன் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார்கள் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.